Good morning, praise Lord. Welcome to this video. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நான் பண்ணுறது. இப்போலாம் நமக்கு அதை இக்கிகாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வி மஸ்ட் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப் அப்படி சொல்லிட்டு நம்முடைய நேர மேலாண்மை அதுக்கு விரோதமாக தான் எப்பயுமே சாத்தா போராடுறதா பார்க்கலாம். இப்போ நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சி கீழே போயிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டை ஓரளவுக்கு பெருக்கி ஜன்னலில் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வாரி வச்சிட்டேன். ட்ராஷ் ரிமூவல் பண்ணிவிட்டு நான் பார்க்கும்போது 7 மணி ஆகிட்டு இருந்தது. சரின்ட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்வு இப்போ வயசாகிறதால அப்படி காணப்படுது. ஆனால் கூட அது மாதிரிலாம் சாத்தான் கிரி செய்ய முடியும். பார்த்தா நம்ம டைம் போயிடுச்சு. அப்புறம் 8 மணிக்கு பால் வாங்க வேண்டியதாக இருந்தது. வாங்கி ஒரு சின்ன கப்பில் காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம டயட்டையும் நம்ம சரியானபடி நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பால் நிறைய வாங்குகிறோன்னு வைங்க, நிறைய காஃபி குடிப்பீங்க, நிறைய பாத்திரங்கள் விழும், நிறைய சர்க்கரை உள்ளே போகுது. ஸோ அல்டிமேட்லி உங்களுக்கு சிக்னஸ்க்கு நேராக நீங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வேலை இருக்கும், நிறைய பாத்திரங்கள் கழுவுறது அல்லது ஸோ அது நம்ம மைண்டு அதை இட்டு சோர்வு அடையும். அதனால் இட் லீட்ஸ் டு எர்லியர் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா பால் நிறைய வாங்கிறது இதுமாரி இட் லீட்ஸ் டு எர்லியர் டெத். அது இப்போ நான் பர்பஸ் இன் லைஃப் அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. நமக்குன்னு ஒரு குறிக்கோள், எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ற குறிக்கோள் நமக்கு இருக்கணும். இப்போ என்னுடைய குறிக்கோள் என்னென்னா சபைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இல்லை, அப்படி இருக்கிறதுக்குன்னு சாத்தா நிறைய போராட்டத்தை தரான். அதில் பார்க்கும்போது ஊரே எனக்கு எதிராளியாக வருது, குடும்பமே எதிராளியாக வரக்கூடிய இது இருக்குது. அப்படி ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. இப்போ இந்த நான் என்ன சாரீ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. இவங்க உங்களுக்கு புரியாமல் அவங்க மானசீகமாக வாழறாங்க. அவன் நிறைய பேருக்கு அவங்க அந்த கலையை கற்றும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களால இந்த சரியை கட்ட முடியாது, ஆனால் அவங்க இன் ஹர் மைண்ட் அந்தமாரி அவங்க கட்டியிருக்கிறதாகவும் இதுமாதிரி நகையை போட்டிருக்கிறதாகவும், செல்வி போட்டிருக்கா, நான் தான் போட்டிருக்கேன், இந்த வளையல் நான் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களால அதை வாங்கவும் முடியாது, போடவும் முடியாது. நகை போடாத குரூப்ஸ் அவங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அவள் பூ வச்சிருக்கா, ஸோ அவள் வச்சா நான் வச்ச மாதிரி, அவள் அந்த புடவை கட்டினா நான் கட்டின மாதிரி அப்படின்ட்டு அவங்க மைண்ட் அதுமாரி செட் பண்ணி கற்பனையாக அவங்க வாழறதுனால என்னால் என்னுடைய வாழ்க்கை வாழறது அந்த தடையாக இருக்குது. அவங்களுடைய தாட்ஸ் எனக்கு தடையாக இருக்குது. அப்படி பலரும் அதுமாரி செய்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அன்லஸ் இப்போ கர்த்தர் என்னை கிருபையாக காப்பாற்றி எனக்கு ஒரு குறிக்கோளை கொடுக்கலன்னா ஒன்று எனக்கு மிகப்பெரிய சோதனை சாத்தான் என்ன வைக்கிறான்னா, சுற்றுப்பிரசங்கியாக திரிஞ்சிடலான்னா. சுற்றுப்பிரசங்கி அப்படின்னா அந்த நோக்கம் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸே அலிகளுக்கு போய் ஊழியம் செய்கிறேன், நரிக்கிறவங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறேன், அங்கே செய்கிறேன் இங்கே செய்கிறேன்ட்டு அது கர்த்தர் தான் அதை வழிநடத்துகிறாரா அப்படின்ற இது அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு தெரியலை. இஸ்ரவேலர் பார்த்திங்கன்னா மேகஸ்தம்பம் எழும்பாமல் அவங்க பயணிக்கவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அந்த மேகஸ்தம்பம் எழும்பினா தான் அவங்க பயணிப்பாங்க, அல்லது அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு வழிகாட்டும், அவங்கள பாதுகாக்கும். முன்னாடி முன்னாடி போகிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஸ்தம்பம் பின்னாடி அவங்கள
பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு கர்த்தரோட ஒரு அனுபவம் இல்லாமல் நான் அலிகளுக்கு ஊழியம் செய்கிறேன், நரிக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்னா சாத்தான் ஈஸியாக நம்மளை அந்த பாவத்தில் தள்ளிடுவான். ஸோ அப்படி நான் சுற்றுப்பிரசங்கியாக நான் திரிய ஆரம்பித்தேன்னா யூ வில் ஃபைண்ட் மீ இன் அந்த ஜம்னு மத்தூர் ஹில்ஸில் அவங்க இருக்காங்களாமே நரிக்கிறவர்களை யாரோ பழங்குடிகளை அங்கே என்ன நீங்கள் பார்க்கலாம். பாவத்தில் ஜீவிக்கிறது தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க, அதுதான் நடக்கும். ஸோ அதுதான் அது என்னுடைய குருவான கிங்ஸ்லி பாஸ்டர் அதை எச்சரிக்கை பண்ணியிருந்தார். சுற்றுப்பிரசங்கியா நீ என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. கர்த்தரோட நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழணும், கர்த்தருக்குள்ளே நீ வளரணும், ப்ரேயர் லைஃப்பில் வளரணும், வரங்களை அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். முந்தியெல்லாம் அப்படி இருந்தது. அதாவது ஜெபிக்கும் போது பறக்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடிய நபர்கள் இருந்தாங்களாம். யாரோ ஒருத்தர் உபவாசம் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். மலை மேலே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ கர்த்தர் அவருக்கு தரிசனம் ஆனாராம், அவருக்கு காரியங்களை வெளிப்படுத்தினாராம். அப்புறம் கறி சோறும் திராட்சை ரசம் போல் வானத்துலேருந்து இறங்கி அவரை பசியும் ஆட்டினாராம். அப்படி ஒரு சாட்சி கூட நான் கேட்டிருக்கேன். அப்படி கர்த்தரோட ஒரு அனுபவத்தில் நமக்கே ஒரு அனுபவம் இல்லாமல் நான் போய் அலிக்கு ஊழியம் செய்கிறேன், நரிக்கிறவருக்கு ஊழியம் செய்கிறேன்னா சாத்தான் ஈஸியாக நம்மளை பிடிக்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம்.